வணக்கம். தன்னை பற்றியே பெருமைப்படுத்திக் கொள்ளும் ஆத்மா அப்படியே தான் இருக்கும். பக்குவப்படாது, ஒருபோதும் பக்குவப்படாது. பிறர் மனதில் கவராது, தனிமைப்படுத்திவிடும். அந்த ஆன்மா தனிமைப்படுத்தும். ஏன்னா அந்த ஆன்மாவிடம் 3 நிமிஷம் யாரும் நின்று பேச மாட்டார்கள். ஏன்னால் தன்னையே புரிந்து கொள்ளும், தன்னையே பற்றி தான் பேசும். அப்படி ஆத்மா நிச்சயமாக ஒரு பக்குவ நிலைக்கே வர முடியாது. அந்த நிலை ஆத்மாக்களும் உண்டு. இவர்கள் பக்குவம் அடைய மாட்டார்கள், மேலோங்கிய சிந்தையும் வராது. தன்னைத்தானே யோசிப்பார்கள். யோசிக்கட்டும், தவறில்லை. பிறர் சிந்தனையில் கொஞ்சம் கூட துணிவு காட்ட மாட்டார்கள். அவர்களை மட்டம் தட்டுவ குணமாகவே இப்படிப்பட்ட ஆத்மாவுக்கு அமையும், இப்படிப்பட்ட மனதுக்கு அமையும். இந்த ஆத்மாக்களை நிறைய சந்திக்கலாம். இவர்கள் ஒரு நிலைப்பாட்டுக்குரியவர்கள் அல்ல. யாரை வேண்டாலும் பக்குவப்படுத்தலாம். தன் புகழ்ச்சி உள்ள ஆத்மாக்கள் பாவம். அவர்கள் கரையேறுவது கடினம். அவர்கள் ஓட்டப்படகுதான், கரையை சேராது, பக்குவம் அடையாது, பிரபஞ்சத்தை அடையாது. அதனால் எவ்வளவு செல்வம் இருக்கட்டும், புகழ் இருக்கட்டும், அது நமக்கு உரியதல்ல. அது செல்வம் புகழெல்லாம் கடந்து வரும் போகும், கடந்து செல்லும். இவர்கள் சின்ன நோயை கூட பெரிதாக்கிக் கொள்வார்கள், தாங்க முடியாது. தன் புகழ்ச்சி உள்ள ஆத்மாக்கள் சிறிய நோயை கூட பெருசாக வந்ததை விட்டதும் போல சுருண்டு விடுவார்கள். இவர்களிடம் அந்த தாங்கும் சக்திங்கிறார். ஏனென்றால் இவர்கள் கஷ்டத்தில் இருந்து ஒதுங்கவே நினைப்பார்கள். துன்பத்தை விரும்ப மாட்டார்கள். இன்பமாக வாழ்வதற்கு எண்ணப்படுவார்கள். தன் புகழ்ச்சியாக இருப்பதற்கு கஷ்டப்பட்டாலும் தன் புகழ்ச்சியை தேடிக்கொள்ள எண்ணப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இப்படியும் ஆத்மாக்கள் உண்டு. இது இறைவன்பால் சேர்வது ரொம்ப கடினமாக உள்ளது. அவர்கள் நிலையில் ஒரு கொஞ்சம் நேரம் பேச்சு கொடுத்தாலே எந்த நிலையும் ஈர்க்காது. நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கூட கேட்க மாட்டாங்க. கடன்னு தன் நிலையாகவே ஒப்பிப்பாங்க. ஒவ்வொரு நிலையும் புகழ்ச்சிகரமான நிலைப்பாட்டிலேயே ஒப்பிப்பார்கள், வரிசைப்படுத்துவார்கள். அதனால் இந்த ஆன்மாக்களுடைய நிலையிலே இணைவது கொஞ்சம் பரஸ்பரமாக இணைந்திருப்பது கொஞ்சம் கடினம். கடந்து செல்லக்கூடிய தனிமைப்பட்ட மரமாகவே அமையும். அதனால் உணர்வோம், உயர்ந்திருப்போம். நன்றி.